ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் யாரும் இல்ல தம்பி, டைரக்ட் கான்ட்ராக்ட் தான். ஏன்னா நான் ஏன் பண்றது ரொம்ப கம்மி இப்போ கம்மி ஈவென்ட்ஸ் மூலமா ஸோ தான். நான் ஏன் அதை அவாய்ட் பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் தான் பண்ணேன். நான் முதல்ல ஷோ பண்ண சொல்ல ஒரு 1000 ரூபாய் அவங்க கொடுப்பாங்க. அவங்க பேசுறத பார்த்தோன்னா 5000 சார்ஜ் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பா. ஆமா, இதுல என்ன ஒண்ணுன்னா, நம்ம கஷ்டப்படுறது நம்ம ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் அதுக்காக தான் இருக்காங்க, சம்பாதிக்கலாம். ஆனா நீ எனக்கு 5000 ரூபாய் பேசிட்டு ஒரு 3000 ரூபாய் கொடுத்துட்டு 2000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அது ஒரு நியாயம். கரெக்ட் கரெக்ட். 5000 ரூபாய் பேசிட்டு 1000 ரூபாய் கொடுக்கல, என்ன நியாயம்? அதுல இருந்து அவங்கள வெறுத்தேன். சரி, இவங்க இல்லாம நம்ம ஷோ பண்ண முடியாதா? சரி, அதுக்கப்புறமா தான் அவாய்ட் பண்ணேன். நான் டைரக்டா எனக்கு அந்த கான்ட்ராக்டே தான் வந்தது அதுக்கப்புறம். சூப்பர். ஏன்னா எல்லா மெஜிஷியனும் சரி தப்புன்னு சொல்ல மாட்டேன், அவங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும்னு தெரியாது. ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கிட்ட கத்துக்கிட்ட பாடம் இது எனக்கு. அப்ப நம்மளுடைய மார்க்கெட்டை நம்ம மேஜிக் செய்யறோம்னா நம்ம தான் உயர்த்திக்க முடியும். ஸோ அதை பார்த்துட்டு அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு இன்னைக்கு நாங்கள் ஒரு 5 ரூபா 20 ரூபா ஷோ பண்றதுக்கு காரணம் அதுதான். இப்போ ஒரு தங்க விலை யாருன்னு கடைக்காரன் நம்ம போய் கம்மியாக கிட்ட தருவாங்களா அவங்க? அப்போ நீ பண்ற மேஜிக்கு உன்னுடைய என்ன வேல்யூவோ அது நீயே குறைச்சிக்கிறல்ல. இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, நம்மளோட டேலண்ட் நம்மளோட வேல்யூவை அவங்க டிசைட் பண்றதா பெரிய ஒரு இதுவா. ஆமா, நான் ஒன்லி மேஜிக் ஷோ செய்ய சொல்ல நான் யோசனை பண்ணி அவங்கள வேணான்னு அவாய்ட் பண்றதுக்கு காரணமே தான். ஏன்னா ஒரு 5 ஈவெண்ட் இருந்தாங்கன்னா 4 ஈவெண்ட் இந்த வேலையை செய்யறாங்க.